லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீ இருக்கணும் ரஜினி. நீ இல்லாம இந்த வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் எந்த அர்த்தமும் இல்லை. நீ போகக்கூடாது, நீ இருக்கணும். என் வார்த்தையை நம்பி அவளை அனுப்புறீங்க. நிச்சயமா அவ சந்தோஷமா இருப்பான். நான் பாத்துக்கிறேன். முரளியும் நல்லா பார்த்துப்பான். ரொம்ப நன்றி. அக்கா ரொம்ப பாவம். என்னெல்லாம் சந்தோஷமா பார்த்துக்கிட்டவ எங்கேயோ போய் தனியா கஷ்டப்படுறதுக்கு எதுக்கு? அவ இங்கதான் இருக்கணும். நம்ம தான் ஏதாவது பண்ணணும். கல்யாணம் பண்ணா நான் அவரை தான்க்கா பண்ணிப்பேன். ப்ளீஸ்க்கா, நீ தான் எப்படியாவது பேசி இதை நல்லபடியா முடிச்சு வைக்கணும். உனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதுக்கு முதல்ல சந்தோஷப்படுறது இந்த அக்காவா தான் இருக்கும். தெரியும், ரஜினிக்காக தான் அழுறல்ல. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு ராதிகா. நீ நிச்சயமா உங்க அக்கா ரஜினியை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ ஒரு நல்ல ஒய்ஃப்னு ப்ரூவ் பண்ணிட்ட. இப்ப நீ ஒரு நல்ல தங்கச்சின்னு ப்ரூவ் பண்ணுவ. என்னங்க என்ன பண்றீங்க? தூங்கலையா? தூங்கணும் சங்கரி. ரஜினி இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது சங்கரி. நமக்காகவும் இந்த வீட்டுக்காகவும் ரஜினி எவ்வளவோ செஞ்சிருக்கா. இங்க இருக்க அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்ன சங்கரி,
இதோ பாருங்க, இந்த வீட்ல யாரு எதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற முடிவை அவ தான் இத்தனை வருஷமா எடுத்திருக்கா. அதையே நம்மளால எதிர்த்து பேச முடியாது. அவ இங்கேயே இருக்கணும்னு தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம். இருந்தாலும் இப்ப அவளுடைய வாழ்க்கைக்காக அவ ஒரு முடிவு எடுத்திருக்கா. நாம சொன்னா கேட்டுருவாளா அவ? நாமள அவளை போ சொன்னோம். சங்கரி, என்னம்மா தூங்கலையா? என்ன இங்கே வந்து உட்கார்ந்திருக்கீங்க? தூங்குற மாதிரி அடி இருக்கு மனசு. ரஜினிதா நம்ம மேல கோவத்துல இருக்கா. நமக்கு அவன் மேல கோவம் இருக்கு. அதுக்காக விட்டுட்டு போறேன்னு சொல்றாளடி. அம்மா, ஏற்கனவே உங்க அப்பா விட்டுட்டு போய் இந்த குடும்பம் கதியத்து நின்னதெல்லாம் பத்தாதா? அவ இல்லனா இந்த வீடு வீடா இருக்குமாடி? எப்படி போறேன்னு சொல்ல அவளுக்கு மனசு வந்துச்சு. போகாதன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னா அவ கேப்பா. சங்கரி, ஏன் நான் தான் சொல்லணுமா? இவ சொன்னா அவ கேட்க மாட்டாளா? கேளு. என்னை விட இவதானே ரஜினிக்கு ரொம்ப முக்கியமா தெரிஞ்சா. அது எல்லாத்தையும் நான் தானே கெடுத்துக்கிட்டேன். என் தலையில நானே மண்ணை வாரி போட்டுக்கிட்டேன். என் முகத்தை பார்க்க கூட அவளுக்கு பிடிக்கல. இல்லனா அவளை நான் போக விட்டுடுவேனா? ஏண்டி என்னடி பேசிட்டு இருக்கா? எனக்கு மட்டும் அவ போகணும்னு ஆசையா? அவ இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாளேன்னு நானே கலங்கி போய் உட்கார்ந்துருக்கேன். அக்கா, நீங்களே கலங்கி போய் உட்கார்ந்தா நாங்க என்ன பண்றது? என்ன கோவம் இருந்தாலும் நீங்க சொன்ன வார்த்தையா அவ என்னைக்கு தட்டினதே இல்ல. இந்த வீட்டை விட்டு நீ போக கூடாதுன்னு நீங்க அவகிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிடுங்கக்கா. அவ கேப்பாக்கா. ரஜினி ஏன் பொண்ணு, அதெல்லாம் அவ போக மாட்டா. என்னையும் இந்த வீட்டையும் தாண்டி அவ ஒரு அடி எப்படி எடுத்து வைக்கிறான்னு நானும் பாக்குறேன். எங்கேயோ போறாளமே, எங்கேயோ. அதையும் நான் பாக்குறேன். அம்மா, அனிதா, அண்ணா, என்னண்ணா இன்னும் அவ வரல? ரஜினியை பத்தி உனக்கு தெரியாதா? கரெக்ட் டைமுக்கு வந்துருவாமா. இதோ வந்துட்டா பாரு. அனிதா, ரஜினி, மாமா நீங்க எப்படி இங்க? இவரை நான் தான் வர சொன்னேன். ஆமா, இப்ப எதுக்கு திடீர்னு கோயிலுக்கு வர சொல்லிருக்க? சொல்றேன், அவனும் வந்துடட்டும். யாரு? நீயே பாப்ப. அதோ அங்க பாரு. பார்த்திபா, அக்கா, வாடா.
அண்ணா ரஜினி நீங்கெல்லாம் டேய் உங்க 3 பேரையும் நான் தான் வர சொன்னேன். எதுக்குக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம வர சொல்லிருக்க? வீட்ல என்னென்ன பிரச்சனையெல்லாம் நடந்திருக்கு எதுவுமே என்கிட்ட சொல்லணும்னு தோணலையா உங்களுக்கு? ஏய் இவன் தான் ஃபாரின் போறேன்னு முடிவெடுத்திருக்கான். ஆனா நீயும் எங்கேயோ போகணும்னு முடிவெடுத்திருக்க. அத கூட என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணல உனக்கு? இத்தனை நாளா அனிதான்னு ஒருத்தி இருக்கிறதே மறந்துட்டீங்கல்ல? நானா உங்களுக்கு கால் பண்ணி வர சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், அப்படிதானே? என்ன ரஜினி அப்படிதானே? ஏய் சாரி அனிதா, கோவப்படாத. நான் எதுக்கடி கோவப்பட போறேன்? அவ்வளவு உரிமைலாம் எனக்கு இருக்கா என்ன? உனக்கு எல்லா உரிமையும் இருக்குக்கா. ஓ சொல்லிக்க வேணா வச்சுக்கலாம்டா. வாழ்க்கையில நீங்க என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கோங்க, அதுல நான் தலையிடலப்பா. அது உங்க பிரச்சனை. ஆனா உங்களை இங்க வர சொன்ன விஷயமே வேற. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழணும், அத பக்கத்துல இருந்து கண்குளிர பார்க்கணும்னு ஆசைப்பட்டது எல்லார விட அப்பாதான். கூட இருந்து பார்க்கவும் அவர் இல்ல. இனி ஒன்னா வாழ போறீங்களான்னு தெரியல. அக்கா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அதை செய்யணும் இதை செய்யணும்னு அப்பா எவ்வளவு ஆசையா இருந்தாரு தெரியுமா? அவர்தான் கனவு கண்டாரு. மத்த ஆசையெல்லாம் நிறைவேறுமான்னு எனக்கு தெரியல. அது உங்க கையில தான் இருக்கு. கோயிலுக்கு உங்களை கூட்டிட்டு வரணுங்கிறது அப்பாவோட ஆசைதான். அப்பாவோட ஆசையா? ஆமா பார்த்திபா, வரலான்னு நினைச்சேன். ஆனா இப்ப 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் இங்க கூட்டிட்டு வர முடியாம போயிடுச்சுன்னா? அனிதா என்னம்மா நீயே இப்படி பேசுற? வேற என்ன என்னால சொல்ல முடியும்? இவங்களும் சரியான முடிவு எடுக்க மாட்டேங்கிறாங்க, நாம சொல்றதையும் கேட்க தயாரா இல்ல. பாத்தீங்களாண்ணா 2 பேரும் ஒரு வார்த்தை பேசுறாங்களான்னு? அவ்வளவு அழுத்தமா இருக்காங்க இவங்க. சரி நீங்க ஏதாவது பண்ணிட்டு போங்க. இப்போ நீங்க செய்ய போறது எனக்காக இல்ல, எங்க அப்பாவோட வேண்டுதல். இது உங்களுக்காக அப்பா வேண்டின வேண்டுதல். நீங்க ஒருத்தர் பிரியறதுக்கு முன்னாடி இந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டு போங்க. என்ன செய்வீங்கல்ல? சரி வாங்க போலாம். வா பாப்பா. ஓம் தேவியே நமஹ, ஓம் துர்காயே நமஹ, ஓம் திரிபுவனேஸ்வரியே நமஹ, ஓம் யசோதா கர்ப்ப சம்பூதாயே நமஹ. சிர்வஷஸ்வ மாயுஷ்யே மாரோக்யே மாபிதா சோபமானம் மகீயதே. தானியம் தனம் வசும் பகபத்ரலாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு. தீர்காயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்கலே பவ, சர்வாபிஷசித்திரஸ்து, சகல ஐஸ்வர்யாபிவிருத்திரஸ்து. அம்மா இது அம்பாள் கழுத்துல போட்ட மாலை, இந்தாங்க வாங்கிக்கோங்க. இந்தாங்கம்மா நீங்களும் வாங்கிக்கோங்கம்மா. என்ன பார்த்துட்டே இருக்கேல, அம்பாள் மாலையை 2 பேரும் மாத்திக்கோங்க. தம்பி மாத்திக்குங்க. மாலையை மாத்திக்கோங்க. மாத்திக்கோங்க.
தம்பி, கல்யாணத்துல பொண்ணு மாப்பிளையும் சுண்டு வரல ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பிடிச்சுக்கோங்க. அக்கா என்னக்கா? டேய், அவர் சொல்றத செய்டா. என்ன கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் கைய விடவே மாட்டேன்னு அம்பாளை வேணுண்டு அவ கைய பிடிக்கும். அம்மா, உங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை சண்டை சச்சரவு வந்தாலும் இவரை விட்டு பிரியவே மாட்டேன்னு அம்பாளை மனசார வேணுண்டு இவர் கைய பிடிக்கும். நம்ம கை விரல்கள்லயே குறைவான விரல் சுண்டு விரல் தான். கணவனும் மனைவியும் ஏன் சுண்டு விரல கோத்துக்கிறாங்கன்னு தெரியுமா? புருஷனோட நிறைகளை மட்டும் பார்க்காம குறைகளோட சேர்ந்து ஏத்துக்கிறேன்னு சொல்றதுக்காக தான் சுண்டு விரல பிடிச்சுக்க சொல்றோம். பாருங்க, இப்படியே 2 பேரும் அடிப்பிரதட்சணமா கோயிலை சுத்தி வாங்கும். போடா. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க நீங்க? ரஜினி, இவங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒன்னா சாமியை நினைச்சுக்கிட்டு வேண்டுதல் பண்றவங்களோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா அவங்களோட குடும்ப வாழ்க்கை எந்த சண்டை சச்சரவு பிரச்சனை எதுவும் இல்லாம சந்தோஷமா இருப்பாங்கன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா நல்ல கணவன் மனைவியா கடைசி வரைக்கும் வாழணும்னு உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருக்கு. எந்திரிங்க. நன்றிங்க. நன்றிங்க. ரஜினி, அவங்க 2 பேரும் அவங்க குடும்ப வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு கடைசி வரைக்கும் ஒன்னா வாழணும்னு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. ஆனா நீங்க கடைசி வரைக்கும் ஒன்னா வாழ போறதே இல்லை. இடையில பிரிய போறீங்கிறது பாவம் அவங்களுக்கு தெரியாதுல்ல. அண்ணே, நாமெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க விடுங்கண்ணே. ஏய், நீங்க போங்க போங்க.
சரிம்மா. ஆ சரி, நான் வந்துடுறேன். அக்கா, யாருக்கா போன்ல? அம்மா கிட்ட தான் பேசினேன். ஓ, பாவம், அம்மா அப்பாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பார்த்திபா, அக்கா, பார்த்துட்டு இருக்கும் போதே உடஞ்சு போற சோப்பு குமிழ் மாதிரி கண்ணு முன்னாடி எல்லாமே ஒரே செகண்ட்ல உடஞ்சு போச்சுல்லக்கா. அப்பா நம்ம கூட இருந்திருக்கணும். டேய், நமக்கு கொடுத்து வைக்கலையேடா. நீயே இப்படி கண் கலங்குனா நானும் அம்மாவும் எப்படிடா தைரியமா இருப்போம்? தெரியலக்கா. நான் என்ன பண்றேன், என்ன பண்ணணும், எது சரி எது தப்பு எதுவுமே எனக்கு புரியல. அப்பா இருந்திருந்தா அவர் எல்லாத்தையும் புரிய வச்சிருப்பாருல்ல. சரி, நீ சொல்லுக்கா, நான் பண்றது சரியா இல்ல தப்பா? உனக்கு என்ன தோணுது? பார்த்திபா, உன் லைஃப்ல நீ ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிற, ஆனா அது தப்பு இல்ல. ரஜினி குடும்பத்தை உன்னால முழுசா மன்னிக்கவும் முடியல, அவங்க கஷ்டப்படுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவும் முடியல. அதனால உன் வாழ்க்கையை நீ தள்ளி போய் வாழணும்னு நினைக்கிறது தப்பு இல்லடா. அக்கா, ரஜினி இல்லாம என் லைஃப் கம்ப்ளீட் ஆகாது.